அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து விஜயராஜ். சிறுநீரகங்களோட பிரச்சனை தொடர்பா அது என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது, அதற்கான தீர்வுகள் சார். இப்ப சித்த மருத்துவம் சாப்பிடுறதுனால, தொடர்ந்து மருந்துகள் எடுக்கிறதுனால உடல் சூடாயிடுது, வயிறு புண்ணு வந்துருது, வாயில புண்ணு வந்துருது. அதனாலதான் நிறைய பேர் அதை டிஸ்கன்டினியூ பண்ணிடுறாங்க, விட்டுடுறாங்க. இது என்ன காரணம், எதனால இந்த புண்ணு ஏற்படுது, இல்ல அதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதாவது சித்த மருத்துவத்துல மட்டும் இல்ல சார், எந்த மருத்துவத்திலுமே மருந்துகள்னு ஒண்ணு வந்துட்டா அது வெப்பமானதுதான். ஆன்டிபயோட்டிக்கா இருந்தாலும் சரி, நம்ம மருந்துகளா இருந்தாலும் சரி, எல்லாமே உடல் சூட கொடுக்கும். அலோபதியா இருந்தாலும் கொடுக்குமா? கண்டிப்பா. அதுக்கு ஈக்குவலா அது வயிறு புண்ணாகாம இருக்கிறதுக்குன்னு ஒரு மாத்திரை சேர்த்து கொடுப்பாங்க. அலோபதியில கொடுப்பாங்க. சித்த வைத்தியத்திலும் அதே தான் நம்ம சேர்த்து கொடுப்போம். கேட்கும் போதே அல்சர் இருக்கா, வயிறு வழிகள் ஏதாவது கேட்டுட்டு தான் கொடுப்போம். அதே மீறியும் பித்த உடம்புல ஒருத்தவங்க வராங்க. எல்லார் உடலும் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க சூட்டு உடம்பா இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு வாத உடம்பு, குளிர்ச்சி உடம்பா இருக்கலாம், அதே மாதிரி மாறி இருக்கும். இப்ப நம்ம ஒரு தோல் பிரச்சனைக்கு வராங்கன்னா கொடுக்குற மருந்துகள் கண்டிப்பா வெப்பம் நிறைந்த மருந்தா தான் இருக்கும். சோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றது அப்படின்னா, சாப்பாட்டுல மோர், நெய் நிறைய எடுத்துக்கங்கன்னு சொல்லி அனுப்புவோம். சரிங்களா? சில பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம மருந்தே கொடுக்கறதே இதை நெய்ல கலந்து சாப்பிடுங்கன்னா கொடுக்கும். ஏன்னா அந்த வெப்பத்தை சமப்படுத்துறதுக்காக நெய் கலந்துக்கிறது, பால் சேர்த்துக்குங்க, மோர் சேர்த்துக்குங்க, வெப்பமான உணவுகளை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். சில பேர் என்னன்னா கடைகள்ல அவங்களே சொல்லி வாங்குவாங்க. இல்ல சளிக்கு மருந்துகள் சாக கொடுக்குற மருந்துகள் எல்லாமே வெப்பமா தான் இருக்கும். அது சளி இருக்கிற வரையும் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாது. சளி குறைய குறைய வெப்பம் கூடும். ஆட்டோமேட்டிக்கா மருந்தோட வெப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அதே அளவு நீங்க சளி குறைய குறைய டோசேஜ் குறைச்சிக்கணும். இங்கதான் டாக்டரோட அட்வைஸ் தேவைப்படுது. கண்டிப்பா நீங்க ரெகுலரா நான் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த சளி குறைய குறைய இங்க உங்களுக்கு பெருசா தெரியாது. ஒரு கட்டத்துல என்னன்னா வயிறு சாப்பிட்டேன் அப்படிதான் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் டிஸ்கன்டினியூ பண்ணிருக்காங்க. அவங்கள்ட்ட நான் சொல்ற காரணம் இதான், நீங்க சரியா டாக்டர்கிட்ட கலந்துக்குங்க, மருந்து டிஸ்கன்டினியூ பண்ணாதீங்க. ஏன்னா பாரம்பரியமா தலைமுறையா சித்த மருத்துவம் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. அடிப்படை காரணம் சித்த மருத்துவம் தான். மருத்துவத்துக்கு பக்க விளைவு கிடையாது நம்ம சொல்றோம். ஆனா பக்க விளைவுங்கிறது உண்டு. எப்ப அப்படின்னா நம்ம அளவை மிஞ்சினால் குறுக்கப்பட்ட கால குறுக்கிட்டப்பட்ட கால அளவு நம்ம சொல்ற அரை மண்டலம் ஒரு மண்டலம் சொல்லுவோம். அது பேர் நாள அளவு மிஞ்சினாலும் பிரச்சனைகள் தான். சில பேர் இப்ப மழைக்கட்டு பிரச்சனைக்காக கடுக்காப்பொடி ரெகுலரா சாப்பிடுவாங்க. சில பேர் திருவிழா சூர்ணம் ரெகுலரா சாப்பிடுவாங்க. இதே மாதிரி சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு வாரம் 10 நாள் நல்லா இருக்கும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுற அளவு சாப்பிட்டாலும் போகாது. இந்த மருந்தோட தன்மையினால அது மருந்தோட மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய பொருட்கள்ல தரம் எப்படி இருக்குன்னு முதல் விஷயம். ரெண்டாவதா பார்க்கும்போது நம்ம எடுக்கிற முறைகள் ரொம்ப முக்கியம். அது நைட்டு வெந்நீர்ல எடுக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து விட்டுறணும். ஃப்ரீ ஆயிட்டுனா விட்டுறணும். நம்ம உணவு முறைகள்ல கொண்டு போகணும். நான் மருந்து எடுத்துதான் நான் மோஷன் போவோங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருக்கு. மருந்துகள் இல்லாம மோஷன் போறோம், மலம் போறதுதான் நல்லது. தண்ணி சீரா குடிக்கிறீங்க, நல்ல காய்கறி ஃப்ரீயா இருக்கும். உணவு முறைகள்ல முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சாப்பிட்டுட்டு படுக்கும். நைட்ல பெரும்பாலும் கோதுமை மைதா சார்ந்த உணவுகளை குறைக்கிறது நல்லது. சரிங்களா? இன்னும் நல்லது, ரொம்ப நல்லது. நிறைய பேர் வீட்டுல சுகர் இருக்குன்னு சொல்லி பெரும்பாலும் கோதுமை சப்பாத்தி தான் சாப்பிடுறாங்க. 30 வருடமா ஒரு பழக்கம் கொண்டு வந்திருக்காங்க. டயபெட்டிஸ் எப்ப அதிகமா ஆரம்பிச்சிட்டாவோ அப்ப நீங்க கோதுமை தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. கோதுமைக்கும் அரிசிக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. என்ன விஷயம் அப்படின்னா காய்கறி கோதுமை உணவு சாப்பிடும் போது என்னன்னா அரிசி உணவு கோதுமை உணவுக்கும் வித்தியாசம். அதுல கலோரிஸ் வித்தியாசம் கிடையாது. ஆனா அதுல உள்ள சூடு தன்மை, அரிசிங்கிறது சூடு இருக்காது, குறைவு. கோதுமைங்கிறது சூடு. ஏன்னா நம்ம சீதோஷ்ண நிலையில விளையல. கண்டிப்பா சொல்ல போனா ஒவ்வொரு நிலத்துக்கும் தகுந்த உணவு. நம்ம பக்கம் அரிசி கொடுக்குது, அவங்க குளிர்ன்றதுனால கோதுமை கொடுக்குது. அவங்களுக்கு அது இதுவா இருக்கும், அவங்களுடைய அவங்களுடைய மரபுக்கு அது கரெக்டா இருக்கும். நம்ம அதை கொண்டு வர்றது அவ்வளவு நல்லது கிடையாது. நம்ம கேழ்வரகு உணவுகளா இருக்கலாம், நம்ம சிறுதானிய உணவுகள். கம்பு கேழ்வரகு சூடுன்னு சொல்றாங்களே, இதுல கேழ்வரகு சூடு சார். கேழ்வரகு சூடு, கம்பு குளிர்ச்சி, ரெண்டும் கலந்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிடவே கூடாது. சாப்பிடறதுன்னு ஒரு முறை வச்சிருப்பாங்க. சரிங்க சார். கேழ்வரகு கரைச்சி மோர் கலந்து சின்ன வெங்காயம் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த சூடை சமப்படுத்துறது. மோரும் குளிர்ச்சி, சின்ன வெங்காயம் குளிர்ச்சி. கேழ்வரகு சாப்பிடும் போது கம்பு கூழும் அதே மாதிரிதான். கம்பு குளிர்ச்சி, ஆனா நம்ம நிறைய சாப்பிட முடியாது. நூல்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா தொடர்ச்சியா சாப்பிடும்போது ரத்தத்தை சுண்டும். கம்புக்கு அந்த தன்மை இருக்கு, கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி தோல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு நம்ம கேழ்வரகு கம்பு சாப்பிட சொல்றோம். கரப்பான் பண்டம் அது
ஓ சரிங்களா? கரப்பான் உணவுன்னு நம்ம இதுல மட்டும்தான் குறிச்சு வச்சிருக்கோம். அது மீன் கருவாடு கத்திரிக்காய்ங்கிறது எல்லார் வீட்லயும் தெரியும். சரி தோல் பிரச்சனையை இது சேர்க்காதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, இது புது செய்தியா ஆமா, கரப்பான் பண்டங்கிறது நிறைய இருக்கு. நம்ம கேழ்வரகு, கம்பு, சோளம், ஓ நல்லெண்ணெய். நல்லெண்ணெயுமே ஆமா, நல்லெண்ணெயுமே கரப்பான் பண்டம் தான். ஓ சரிங்களா? கரப்பான் பண்டத்துல முக்கியமான உணவு. ஆனா அது அளவோட எடுத்துக்கிட்டா பிரச்சனை கிடையாது. அளவுக்கு அதிகமாகும் போது தானே உங்களுக்கு பிரச்சனை வரும். தோல் பிரச்சனைன்னு வரும்போது இது சாப்பிடக்கூடாது. அந்த தோல் பிரச்சனை சரியாயிட்டுனா மறுபடியும் நீங்க ரெகுலரா சேர்த்து சோளம் சாப்பிட்டாலே உடனே உடம்புல ஒரு ஊறல் வருது சார். அது இப்ப என்னன்னா நிறைய பேருக்கு ஒரு பால் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு ஒரு பிரச்சனைகள் வருது. பாலே பசும்பாலே ஒத்துக்க மாட்டேங்குது. அது சில வகையான பேர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் மாற்று உணவா கொடுக்குறோம். இப்போ பாதாம்ல இருந்து பால் எடுத்து கொடுக்கும். இல்ல பாலுக்கு நிகரான ஒரு கால்சியம் உணவுகள் சாப்பிடுங்க. ஒவ்வொருத்தவங்க இப்ப சில பேருக்கு மட்டன் சாப்பிட்டா மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய புதுசான விஷயங்கள் வந்துகிட்டு. அது மட்டன்ல ஏற்பட பிரச்சனையா இல்ல சமைக்கிறதுல ஏற்பட பிரச்சனையான்னு தெரியல. ஆனா ரிப்பீட்டடா அவங்க சொல்றாங்க நாங்க மட்டன் சாப்பிட்டா மட்டும் ஒத்துக்க மாட்டேங்குது. இப்ப தவிர்க்கிறது மட்டும்தான் முழு விஷயம். ஏன்னா நம்ம ஒண்ணு சாப்பிடுறதுனால உருவாடைய தவிர்த்தாதான் அது சரியா. அதுக்கு நீங்க மருத்துவம் பார்த்து பிரயோஜனம். கண்டிப்பா. இன்னொன்னு சார், அந்த காலகட்டத்துல இப்ப மாடு ஆடு உணவு வந்து இயற்கையா அமைஞ்சது. இப்ப நிறைய அந்த மாதிரி தீவனங்கள் சரியா வைக்கப்படுறது இல்ல. அதனால அதனுடைய தன்மையும் கேட்டு சாப்பிடுற நம்மளோட உடலும் கேட்டது கூட நம்ம ஒரு காரணமா எடுத்துக்கலாம். என்ன உணவுகள் சாப்பிடுறோமோ அது மூலியம் தான் சார் நம்மளுக்கு வியாதி. சரி, வாயு வாத பிரச்சனைகள் நிறைய பேர் சொல்றாங்க. வயிறு எனக்கு வாயு உப்புசம் வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்ல போனா நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதை வச்சுதான் உங்களுடைய உடல். எனக்கு வாயு சம்பந்தமான கிழங்கு சாப்பிட்டா வயிறு உப்பு தான் செய்யும். அப்ப தவிர்க்கிறது எது ஒத்துக்கலையோ அதை தவிர்த்து அது சரி. வருமுன் காப்புறதுதான் நம்மளுடைய முக்கியமான. கண்டிப்பா கண்டிப்பா. வந்த பிறகு மருத்துவம் தான். கண்டிப்பா. வருமுன் வந்து உணவுனால காத்துக்கணும். வந்ததுக்கு பின் மருத்துவம். அந்த மருத்துவமே உணவே மருத்துவம்னு சொல்றாங்க. கண்டிப்பா அதை நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. 2 விஷயம் தான் சொல்லுவோம். 50% மருந்துனா நீங்க ஒரு காய்ச்சலுக்கு போய் யாருமே நீங்க ஒரு பரோட்டாவோ பிரியாணியோ சாப்பிடறது இல்ல. கண்டிப்பா. அதுக்கு எல்லாருமே பத்தியம் சொல்லிதான் அனுப்புவோம். அது சரி. கஞ்சி, ஒரு இட்லி சாப்பிடுங்க, ஒரு ரசம் சாப்பிடுங்க. அலோபதி டாக்டர்ஸுமே சொல்லிதான் அனுப்புறாங்க. உணவே பாதி சீராக்கி. அதுதான் பத்தியம். சித்த வைத்தியத்துல மட்டும் தான் பத்தியம்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படி கிடையாது. சித்த வைத்தியத்துல மருந்துக்கான பத்தியம், நோய்க்கான பத்தியம் தான் அதிகம். காய்ச்சலுக்கு எப்படி ஒரு பத்தியம் சொல்றோம், மஞ்சகாமலைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பத்தியம். தாளிப்பு இருக்க கூடாது, கஞ்சி மட்டும் கொடுங்க அப்படிமா. அம்மா வந்துச்சுன்னா ஒரு பத்தியம் நம்ம வீட்லயே உருவாக்கிடுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து தலைமுறையா சொல்லி 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 வந்து சரியும் படிச்சிருக்காங்க. அதுதானே முக்கியமா அதுதான் குவாரண்டைன்ங்கிறது. அதுதான் கண்டிப்பா தனிமைப்படுத்தல்ங்கிறது அம்மையிலேயே உருவானது. முற்காலத்துல வந்து உருவானது. வந்து வேப்பிலை வச்சுட்டாங்கன்னா குவாரண்டைன், அவ்வளவுதான். அந்த வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. அந்த வீட்டுல உள்ளவங்க வெளியில பழக்க மாட்டாங்க. அப்படிதான் கண்டிப்பா. வெப்ப வியாதிகள் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வருதா, அந்த டைம்ல தான் திருவிழாக்குள்ளே கொண்டாடுறோம். இப்போ வரையும் அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு. கண்டிப்பா நிச்சயமா. ஆனா வெப்ப காலம் அந்த 15 நாள் திருவிழா வந்து ஒரு காப்பு கட்டிட்டாங்கன்னா அசைவம் சாப்பிடாதீங்க. இந்த அசைவங்கிறது வெப்ப காலத்துல அதிகமா அசைவம் சாப்பிடக்கூடாது. அதனாலதான் திருவிழாக்கள் வந்து வெப்ப காலத்துல வச்சிருக்காங்க. அதுல நீங்க சைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா பெரிய அளவு அந்த வெப்பம் சார்ந்த நோய்கள் வரப்போறது இல்லை. அமைதியா இருக்கட்டும். ஆமா, சின்ன சின்ன வியாதிகள் கூட குறையும். சரிங்களா? நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது நம்மளுடைய மரபு எவ்வளவு பெரிய அறிவியல் சார்ந்தது தெரிய வரும். கண்டிப்பா நிச்சயமா சார். அப்புறம் இப்ப இடையில ஒரு மஞ்சள் காமாலைன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்ப வந்து சிறுநீரக காமாலை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையான செய்தியா? அதாவது சார், ஹெப்படைட்டிஸ்ல நிறைய வகைகள் இருக்கு. சரி, இன்ஃபெக்டிவ் ஹெப்படைட்டிஸ் மட்டும்தான் சான்சஸ் உண்டே தவிர்த்து மற்றபடி இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா ஒரு சிறுநீரக கல் வந்துச்சு அப்படின்னா சிறுநீரகம் பாதிக்கப்படும், சிறுநீர் பாதை பாதிக்கப்படும். அதுதான் சார் கேட்கணும். சிறுநீரகம் பாதிக்கும் இல்லையா? தொடர்ச்சியா வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு கட்டமா 2 வாட்டி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா சிறுநீரக பாதை பாதிக்கப்படும். சிறுக சிறுக சிறுநீரகமும் பாதிக்கப்படும். சிறுநீரகம் பாதிக்கப்படுறது அவ்வளவு ஈஸியாலாம் வந்துடாது. சரிங்க சார். ஆனா தொடர்ச்சியா இப்ப ஒரு 20 வருஷம் 30 வருஷம் சிறுநீரகல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க வந்துட்டா போகாதுன்னு சொல்லிருக்கீங்க. அப்ப அது தொடர்ச்சியா இருக்கிறதுனால சிறுநீரகம் கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும் சொல்றீங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? ஒரே விஷயம் தான், சிறுநீரகங்கள் உருவாகாம பாத்துக்கிறதுக்கு நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், உணவை சரியா வச்சுக்கணும். சீரா வச்சுக்கிட்டா அதை தடுக்கலாம். இப்ப சில பேர் சொல்லுவாங்க சார், 5 வருஷமா எனக்கு கல்லே உருவாக்கல, இப்பதான் உருவாயிருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கல்லு இப்பதான் வந்திருக்கும். இந்த வருடம் மட்டும் வித்தியாசமா இருக்கும். நிறைய டிராவல் பண்ணிருப்பாங்க. அவங்களுடைய ஆயில் பாத்து எடுத்துக்க மாட்டாங்க, தண்ணி நல்லா குடிச்சிருக்க மாட்டாங்க, போய் தங்கி இருப்பாங்க, கடை உணவுகள் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து அப்ப கல் உருவாகிறதுக்கு சான்சஸ், வாய்ப்புகள் நிறைய. என்னன்னா ரொம்ப அலர்ட்டா ஒரு நாளைக்கு என்னென்ன பண்றோங்கிறது நம்ம என்ன பண்றோங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. காலையில சாப்பிடுறோமா, ஃபர்ஸ்ட் சாப்பிடுறோமா, இல்ல அந்த டைமுக்கு சாப்பிடுறோம். உணவுக்கும்
வித்தியாசம் நிறைய உண்டு. இந்த நேரப்படி சாப்பிடுறது தவறுன்னு சொல்றீங்க இல்லையா? நேரப்படி சாப்பிடணும். பசிச்சு சாப்பிடுறதுதான் 100% நல்லது. அது சரி. என்னன்னா நம்மளுடைய வேலை பளு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சம்பந்தமான வேலைகள் இருக்கு. அவங்க 8 மணிக்கு ஆபீஸ் போகணும்னா 7 மணிக்கு சாப்பிட்டுதான் அவங்களுக்கு பசிக்குதோ. குழந்தைங்க எல்லாம் பாருங்க, ஏந்திரிக்கிறாங்க, பல வேலைக்கு வர்றாங்க, குளிச்சுட்டு சாப்பிடலாம் கிடையாது. ஆமா, ஏன் வேன் 7:30 வந்துருக்கு. அது சரிங்க சார். ஆமா, சரிங்களா? இப்ப அதே மாதிரி காலநிலைகள் மாறும்போது நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் மாத்திதான் ஆகும். ஆமா டாக்டர், கண்டிப்பா. ரொம்ப நன்றி சார். இதுவரை நீங்க ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் நேயர்களுக்கு வந்து சிறுநீரகக்கல் எதனால வருது, அது வந்ததுன்னா என்னென்ன உணவு முறையில நம்ம எப்படி செஞ்சுக்க முடியும், மருத்துவ முறையில என்ன செஞ்சுக்க முடியும் அப்படின்னு முழுமையா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இது நேயர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி சார். நம்ம நன்றி.